அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில தடைகளை விலக்கி இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் ராசியின் அதிபதி ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அங்கு அவர் ஆட்சி பலம் பெறுவது இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை நீங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே இந்த தருணத்தில் சொந்த வீடு கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மனித வாழ்வுல சுகங்களை அள்ளி தருகிறாருங்க, மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கிறாருங்க, செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட கிரகம் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி ஊதிய உயர்வு மிக வலுவாக நிறைவாக கிடைக்குங்க. சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும். தொழில் ரீதியாக அதிரடியான பல புதிய மாற்றங்களை சிறப்பாக மேற்கொள்ளலாம். அதைவிட கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. புதிதாக வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குதல் போன்றவற்றில் உங்களுடைய ஆர்வம் மிக அபரிமிதமாக ஈடுபடும். அதில் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பயணங்களால் ஆதாயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த சுக்கிர பயிற்சியால் நிச்சயமாக உண்டு.